தாப்பாவில் உள்ள கம்போங்பத்து 23 ஜலான் பஹாங் அருகே பள்ளத்தாக்கு ஒன்றில் ஒரு நபரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை போலீசார் கொலை என வகைப்படுத்தியுள்ளனர். தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சீஃப் சூப்பரிண்டென்டென்ட் ஜொஹாரி யாயா கூறுகையில், கண்டெடுக்கப்பட்ட உடலின் மேல் ராஜா பெருமைசூரி பைனோன் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவினர் நேற்று காலை நடத்திய சவ பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவர் கூர்மையற்ற ஆயுதம் ஒன்றினால் அடிக்கப்பட்டு இறந்துள்ளது தெரியவந்துள்ளது. அவர் மேலும் கூறுகையில், பாதிக்கப்பட்டவரின் தலை, முகம், மார்பு, முதுகு மற்றும் இரு கைகளிலும் காயங்கள் மேலும் சிராய்ப்புகள் இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது என அவர் கூறினார். கூர்மையற்ற ஆயுதத்தால் பலமுறை தாக்கப்பட்டதினால் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர் உயிரிழந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரிக்கப்படும் அதே வேளையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை கண்டுபிடிக்க அவரின் கைவிரல் தடங்கள் எடுக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர் சாலையோரம் உள்ள பள்ளத்தாக்கில் 15 மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் டீ சட்டை ஒன்றும் கருப்பு நிற கால் சட்டை ஒன்றும் அணிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் தாப்பா போலீஸ் தலைமையகத்தை 0540112222 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.